combination continue பண்ணுவோமா combinationல sums போட்டுட்டு இருந்தோம் இல்லையா so இப்போ example 4.47 போடலாம் example 4.47 if NPR is equal to 11,880 and NCR is equal to 495 find NNR so NNR கேட்டிருக்காங்க using the relationship of NPR and NCR we are going to find it NPR க்கும் NCR க்கும் உள்ள relationship யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம் so இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம் so நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given that NPR is equal to 11,880 and then NCR is equal to 495 கொடுத்திருக்காங்க so we know that நமக்கு என்ன தெரியும் the relationship between NPR and NCR நமக்கு என்ன தெரியும் NCR is equal to NPR by R factorial இல்லையா அப்போ therefore from this we can say that R factorial is equal to NPR by NCR ன்னு சொல்லலாமா which is 11,880 divided by 495 so இப்போ இதை divide பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் you will get this as 24 ஓகேவா so இப்போ R factorial is equal to 24 or இந்த 24 எப்படி எழுதலாம் 4 factorial எழுதலாமா அப்போ therefore R is equal to 4 ன்னு சொல்லலாம் so இப்போ R is equal to 4 ன்னு தெரியும் நமக்கு இப்போ இதிலிருந்து we need to find what is NPR என்னன்னு தெரியணும் ஓகேவா so இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா so இந்த இது இருக்கு இல்லையா that is either இதில் substitute பண்ணி NPRல substitute பண்ணி கண்டுபிடிக்கலாம் அல்லது NCRல substitute பண்ணி கண்டுபிடிக்கலாம் ரெண்டுத்துமே எதில் வேணாலும் substitute பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா both the way it is going to be correct only so இப்போ NPRல substitute பண்ணோம்னா அப்போ NP4 is equal to 11880 so இது NP4 எப்படி எழுதலாம் n into n minus 1 into n minus 2 into n minus 3 ன்னு எழுதலாம் and then இதை இப்போ நம்ம factorize பண்ணணும் எப்படி நம்ம previous இதில் 495 factorize பண்ணோமோ அதுமாதிரி இதை நம்ம factorize பண்ணணும் so இதை எப்படி factorize பண்ணலாம் இந்த 11,880 so factorize பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் so 5 tablesல பண்ணிங்கன்னா you'll get it as 2 3 and then 3 6 இல்லையா so again 2 tablesல பண்ணா 1 1 6 8 again 2 tablesல பண்ணோம்னா it will be 5 8 4 again 2 ல பண்ணோம்னா it will be 2 9 2 so again 2 ல பண்ணோம்னா 1 so it is going to be 4 6 so again 2 ல பண்ணோம்னா it will be 7 and then 3 so இது திரும்பவும் 2 ல போகாது so இது வந்து வேற எதுல போகுதுன்னு பார்க்கலாம் 3 ல போகுமா 3 ல ட்ரை பண்ணுவோமா இதை தப்பு பண்ணியிருக்கோமா just a second sorry ma இது வந்து 5 2s are 10 இது 15 38 இது மீதி 3 இது 7 டைம்ஸ்ல வரும் இது 7 டைம்ஸ் வரும் ஸோ திருப்பி 2 ல பண்ணும்போது 1 1 ஸோ இது வந்து 17 சொல்லும்போது 8 டைம்ஸ் 8 8 வரும் and then again 2 ல பண்ணோம்னா 5 and then this is going to be 9 4 and then again 2 ல பண்ணோம்னா it is 2 and then 2 4s are சரி 2 9s are தான் வரும் so 594 வந்து 2 ல பண்ணோம்னா we'll get it as 2 9 times 7 297 இது வந்து நமக்கு 11 tablesல போதா பார்க்கலாம் so 11 2s are 727 so 27 வந்து 3 டைம்ஸ்ல போகும் இல்லையா 9 3 3 so இதை factorize பண்ணீங்கன்னா இப்போ you'll get it as 5 into 2 into 2 into 2 into 11 into 3 into 3 into 3 so இப்போ இதில் 11 அப்படியே வச்சுப்போம் 11 அப்படியே வச்சுட்டு இது நம்ம கம்பைன் பண்ணுவோம் so 5 2s are 10 ஓகேவா அப்புறம் 3 3s are 9 வரும் ஓகேவா and then remaining இது 3 into 2 into 2 so இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 3 into 2 வந்து 6 6 into 2 12 so it can be written as 12 into 11 into 10 into 9
இல்லையா? இந்த மாதிரி கம்பைன் பண்ணோன்னா இப்படி வந்துடுது நமக்கு 5 2s are 10. ஏன்னா 11 ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. 11க்கு பக்கத்தில் வர நம்பராக எழுதணும். இப்போ 11க்கு பக்கத்தில் வர நம்பர்னா 5 2s are 10, அப்புறம் 3 3s are 9, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 into 2 6, 6 into 2 12. ஸோ அப்போ 12 into 11 into 10 into 9 வந்துடும். ஸோ இப்போ இதை ஈக்குவேட் பண்ணோன்னா n is equal to 12 வந்துடும். Equating the corresponding components, we get that n is equal to 12. So therefore n is equal to 12. இதில் வந்து n is equal to 12 சொல்லலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இதே நீங்கள் இந்த NPRல சப்ஸ்டியூட் பண்ணி NCRல சப்ஸ்டியூட் பண்ணி கூட போடலாம். ப்ரீவியஸ் சம் போட்டோம்ல இதே மாதிரி வந்துடும், டிவைடட் பை இது மாதிரி வந்துடும். ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் சம் போட்டோமே இதே மாதிரி கூட போடலாம். யூ கேன் டூ இட் இன் திஸ் வே ஆல்சோ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.48. ஸோ இந்த சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, prove that 24C4 plus summation r is equal to 0 to 4 28 minus r C3 is equal to 29C4. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த LHS முதல் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that summation r is equal to 0 to 4 28 minus r C3 plus 24C4. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் கிவன் இல்லையா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மேஷனுக்கு ஃபஸ்ட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரோட வேல்யூ வந்து மாற்றிக்கிட்டே வரணும். 0லேருந்து 4 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் ஆரோட வேல்யூவை 0லேருந்து 4 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆருக்கு 0 போட்டால் என்ன வரும்? 28C3. அடுத்து ஆருக்கு 1 போட்டால் என்ன வரும்? ப்ளஸ் 27C3. அடுத்து ஆருக்கு 2 போட்டால் 26C3. ப்ளஸ் ஆருக்கு வந்து அடுத்து இது என்ன 1 போட்டோம், 2 போட்டோம், இப்போ 3 போட்டோன்னா என்ன வரும்? 3 போட்டோன்னா 25C3. அடுத்து ஆருக்கு வந்து 4 போட்டோன்னா r is equal to 4 போட்டால் என்ன வரும்? 24C3 ப்ளஸ் இது ஒரு 24C4. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டு இதுக்கு we are going to use a formula. அந்த ப்ராப்பர்ட்டி 4 படித்தோம்ல, NCR plus NCR minus 1 is equal to n plus 1 CR. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். we are going to use this formula. பாருங்கள், NCR plus NCR minus 1. இது NCR, இது NCR minus 1. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து என்னன்னு எழுதலாம்? n plus 1 CRன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்து n plus 1னா அப்போ இது என்ன ஆகிடும்? 25 ஆகிடும். CR, Rங்கிறது 4. அப்போ இது 25C4ன்னு ஆகிடும். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we are going to write it like this. So 28C3 plus 27C3 plus 26C3 plus 25C3. ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆகி நமக்கு என்ன வந்துடும்? 25C4 ஆகிடும். இப்போ திரும்பவும் இது ரெண்டுத்துக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா, சேம் ஃபார்முலா NCR plus NCR minus 1 is equal to n plus 1 CR. ஸோ n plus 1 போது 26C4ன்னு வந்துடும். இப்போ which is equal to இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் 28C3. இது உங்களுக்கு தெரியணுன்றக்காக அண்டர்லைன் பண்ணுறேன். நீங்கள் சம்மில் அண்டர்லைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபார்முலா எழுதிட்டு ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 27C3 ப்ளஸ் 26C3. ஸோ இது ரெண்டு சேர்ந்து என்ன ஆகிடும்? 26C4 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும்? 28C3 ப்ளஸ் 27C3 ப்ளஸ் இது ரெண்டு சேர்ந்து என்ன ஆகிடும்? 27C4ன்னு ஆகிடும் இல்லையா? ஏன்னா n plus 1 போது 27 ஆகிடும் CR. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இப்போ இட் இஸ் 28C3 ப்ளஸ் இது ரெண்டு சேர்ந்து என்ன ஆகிடும்? 28C4ன்னு ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா 29C4. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, which is equal to RHS. புரிஞ்சுதா? இந்த சம் இம்பார்ட்டன்ட்மா, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ஈஸியும் கூட. இந்த ஒரே ஃபார்முலா தான், திரும்ப திரும்ப அதை ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்துடும். அதனால் திஸ் சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.49. ஸோ அடுத்த சம் பாருங்கள். ப்ரூவ் தட் 10C2 plus 2 into 10C3 plus 10C4 is equal to 12C4. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this. ஸோ இப்போ நமக்கு என்ன LHS கொடுத்துருக்காங்கன்னா, the LHS given here is 10C2 plus 2 into 10C3 plus 10C4. ஸோ
அப்போ which is equal to 10C2 plus இதை வந்து 2 into 10C3 10C3 plus 10C3 ன்னு எழுதிக்கலாமா plus 10C4 ஓகேவா இந்த 2 into 10C3 எப்படி எழுதுறோம் 10C3 plus 10C3 ன்னு எழுதிக்கிறோம் plus 10C4 இப்போ இதுக்கு தனியாக இதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஃபார்முலானா NCR plus NCR minus 1 is equal to N plus 1 CR அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு தனியாக ஃபார்முலா இதுக்கு தனியாக ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு யூஸ் பண்ணால் என்ன வரும் NCR plus NCR minus 1 இப்போ இதை எப்படி எழுதலாம் 11C3ன்னு எழுதலாமா இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணால் இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு NCR plus NCR minus 1 இப்போ N plus 1 CR இப்போ 11C4ன்னு வருமா 11C4 இப்போ இது ரெண்டுத்துக்கும் அகெயின் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அகெயின் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும் வில் கெட் இட் as 12C4 which is equal to RHS இது ரொம்ப ஈஸிமா இது எக்ஸ்பேண்ட் பண்ணியெல்லாம் போடாதீங்க இப்படி போட்டிங்கன்னா ரெண்டே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 4.50 பார்க்கலாம் 4.50 ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க if n plus 2 C7 is to n minus 1 P4 is equal to 13 is to 24 find n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is given that n plus 2 C7 is to n minus 1 P4 is equal to 13 is to 24 கொடுத்துருக்காங்க அப்போ இதை நம்ம எழுதணும்னா எப்படி எழுதலாம் n plus 2 C7 divided by n minus 1 P4 is equal to 13 by 24 ன்னு சொல்லலாம் ஓகேவா ஓகே இப்போ இதை நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன எப்படி எழுதலாம் இதை we can write it like this that is இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம் ஃபேக்டோரியல் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம் ஆர் டைரெக்டாகவும் நம்மள எழுதலாம் ஸோ இது எப்படி எழுதலாம்னா we can write it like this that is இந்த n plus 1 sorry n plus 2 C7 எப்படி எழுதலாம் நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் ஏன்னா r தெரிஞ்சதுன்னா போதும் நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தடில் எழுதலாம் ஸோ ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி எழுதலாம் இந்த n plus 2லேருந்து ஆரம்பிக்கணும் அப் டு வந்து 7 டேர்ம்ஸ் வரைக்கும் போகணும் ஆர் நம்ம ஃபார்முலாவே யூஸ் பண்ணுவோம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் NCRக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் NCR is equal to n factorial by r factorial into n minus r factorial இல்லையா இதுதான் NCR ஃபார்முலா இது NPRக்கு என்ன ஃபார்முலா NPRக்கு வந்து n factorial by n minus r factorial ஸோ இதுதான் NPR ஃபார்முலா ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ரெண்டுத்துக்கும் ஸோ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும் n plus 2 factorial divided by 7 factorial into n plus 2 minus 7 factorial number n-க்கு பதிலாக n plus 2 and r-க்கு பதிலாக 7 substitute பண்ணியிருக்கோம் அதுமாதிரி இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும் it is n minus 1 factorial divided by ஸோ இது வந்து கீழே வந்து நமக்கு n minus 1 minus 4ன்னு வந்துடும் factorial ஏன்னா n minus 1 minus 4 factorial is equal to 13 by 24ன்னு வந்துடும் இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கும் ஸோ அப்போ என்ன வரும் n plus 2 factorial divided by 7 factorial இது வந்து n plus 2 minus 7 so you will get it as n minus 5 so n minus 5 factorial into the reciprocal எழுதுனா என்ன வரும் இது n minus 5 factorial ஆயிடும் divided by n minus 1 factorial is equal to 13 by 24 so இந்த n minus 5 factorial n minus 5 factorial cancel பண்ணிடலாம் இப்போ இந்த n plus 2 factorial எப்படி எழுதலாம் n plus 2 factorial n plus 2 into n plus 1 into n into n minus 1 factorial எழுதலாமா can we write it like this divided by n minus 1 factorial is equal to 13 into இந்த 7 factorial இங்க கொண்டு வந்துருவோம் so 7 factorial எப்படி எழுதலாம் so it is 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 then 7 factorial divided by 24 ஓகேவா இப்போ இந்த n factorial கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இந்த 24 இதையும் கேன்சல் பண்ண போகிறோம் ஸோ 6 4s are 24 கேன்சல் பண்ணிட்டோமா இப்போ மீதி இருக்கிறத கம்பைன் பண்ண போகிறோம் எப்படி கம்பைன் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் 13 பக்கத்தில் இருக்க நம்பர் வர மாதிரி கம்பைன் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு 7 5s are 35 அப்படியெல்லாம் போடக்கூடாது ஏன்னா 13 ஆல்ரெடி ஒரு நம்பர் இருக்குது ஸோ 13 பக்கத்தில் வர மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கம்பைன் பண்ணணும் இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் பார்ப்போமா ஸோ இதை எப்படி கம்பைன் பண்ணலாம் we can say that
5 3s are 15 வருமா 5 3s are 15 வரும் and then 7 2s are 14 அப்போ 13 பக்கத்தில் இருக்க நம்பர் வருதா so therefore this we can write it as n plus 2 into n plus 1 into n இது எப்படி எழுதலாம்னா we can write this as 15 into 14 into 13 descending orderல எழுதிக்கோங்க descending orderல எழுதிக்கோங்க இப்போ corresponding elements equate பண்ணுங்க டைரக்டா இந்த லாஸ்ட் எலிமெண்ட் equate பண்ணீங்கன்னா n is equal to 13 ன்னு வந்துரும் அல்லது first element equate பண்ணி எழுதலாம் n plus 2 is equal to 15 அப்போ n is equal to 15 minus 2 13 ன்னு எழுதலாம் you can also write it like this புரியுதா இந்த மாதிரி ஒரு நம்பர் அப்படியே வச்சுட்டு மீதி நம்பர்ஸை கம்பைன் பண்ணணும் such that இந்த 13 பக்கத்தில் இருக்க நம்பர் வர மாதிரி கம்பைன் பண்ணி எழுதணும் புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இது ஓகே இப்போ இதே மாதிரி நமக்கு எக்ஸசைஸ்ல சில சம்ஸ் இருக்கு அதை முடிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஸோ எக்ஸசைஸ்ல இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது பட் எக்ஸசைஸ்ல இந்த சம்ஸை முடிச்சுட்டு வரலாம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 4.3ல ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் NC12 is equal to NC9 find 21CN கேட்டிருக்காங்க ஓகேவா இது எல்லாமே ஈஸி தான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ஸோ எக்ஸசைஸ் 4.3 ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா NC12 is equal to NC9ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம் என்னன்னா இஃப் NCX is equal to NCYனா இஃப் NCX is equal to NCYனா then either x is equal to y ஆனால் இங்கே 12 9 ஈக்குவலாக இல்லை அப்போ இன்னொரு கண்டிஷன் படித்தோம்ல x plus y is equal to n this implies x plus y is equal to n அப்போ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா அப்போ இங்கே can we say that 12 plus 9 is equal to n ன்னு சொல்லலாமா or n is equal to 21 ன்னு சொல்லலாம் இப்போ n is equal to 21 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 21CN கேட்டிருக்காங்க 21CN கேட்டிருக்காங்க which is 21C21 so 21C21 என்ன which is equal to 1 ஏன்னா ஆல்ரெடி நம்ம படித்தோம் NCN is equal to 1 ன்னு படித்தோம் இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா அப்போ therefore we can say that 21C21 is equal to 1 ன்னு சொல்லலாம் புரிஞ்சுதாமா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட வேண்டியதான் வேற ஒன்றும் கிடையாது அடுத்து இதிலே செகண்ட் சம் பாருங்க செகண்ட் ஒன் ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15C2R minus 1 is equal to 15C2R plus 4 find R என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுவும் அதே தான் பண்ண போகிறோம் இப்போ NCX is equal to NCYனா either x should be equal to y ஆனால் இங்கே எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இல்லை அப்போ x plus y is equal to n அந்த இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R வந்துடும் ஸோ சேம் அதே ப்ராப்பர்ட்டி தான் x plus y ஸோ இது ரெண்டே ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்துருக்கோ அதை எடுத்து எழுதிட்டு ப்ராப்பர்ட்டி எடுத்து எழுதிக்கோங்க ப்ராப்பர்ட்டி என்ன NCX is equal to NCYனா தென் x plus y is equal to n இப்போ இது x இது y சப்ஸ்டியூட் பண்ணி n-க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள் என்னங்கிறது இங்கே 15 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா r கிடச்சிரும் ஸோ 2r minus 1 plus 2r plus 4 is equal to 15 வரும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு r கிடச்சிரும் புரியுதா அடுத்தது இது தேர்ட் ஒன் பாருங்க இஃப் NPR is equal to 720 and NCR is equal to 120 find n and r இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டோம் இல்லையா தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் இது 4.47 இதே மாதிரி தான் சேம் ஸோ அப்போ therefore நம்ம என்ன சொல்லலாம் NCR is equal to NPR by R factorial அப்போ therefore R factorial is equal to NPR by NCR இல்லையா R factorial is equal to NPR by NCR ஸோ அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 720 by 120 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு வந்துடும் ஸோ R factorial is equal to 6 உடனே R is equal to 6ன்னு போட்டுறக்கூடாது அந்த 6ஐ எப்படி factorial எழுதலாம் 3 factorialனு எழுதலாம் இல்லையா 6 can be written as 3 factorial அப்போ R is equal to 3ன்னு வந்துடும் புரியுதா R is equal to 3ங்கிறத இதில் எதுலையா ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி n என்னன்னு கண்டுபிடிக்கணும் you have to find what is n ஸோ இங்கே R is equal to 3ன்னு போட்டிங்கன்னா NP3 is equal to 720ன்னு வந்துடும் ஸோ அப்போ வந்து இப்போ நீங்கள் இது இப்படியே எழுதணும் that is n into n minus 1 into n minus 2 is equal to 720 இப்போ இந்த 720-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணணும் 3 டேர்ம் வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி n என்னன்னு கண்டுபிடிக்கணும் you have to find what is n புரியுதா போட்டுருவீங்களா நான் சொல்கிறது புரியுதாம்மா 720-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணி போடணும் ஸோ 720-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் you'll get it like this that is 720-ஐ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா ஆர் இதை இப்படி கூட பிரிக்கலாம் நீங்கள் 72 into 10 and then 72 எப்படி பிரிக்கலாம் 8 into 9ன்னு பிரிக்கலாமா பாருங்கள் இதிலே வந்துருச்சு
மூணு நம்பரை தானே ஃபேக்டரைஸ் பண்ணும். இப்போ இது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனீங்கன்னா 10 × 9 × 8ன்னு வரும். அப்புறம் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் இக்குவேட் பண்ணிங்கன்னா n = 10ன்னு வந்துடும். ஓகேவா, ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். ப்ரூவ் தட் 15C3 plus 2 × 15C4 plus 15C5 = 17C5. இது வந்து இந்த எக்ஸாம்பிள் போட்டோம் இல்லையா, தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 4.49 போட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். அந்த நடுவில் இருக்க 2 × 15C4 வந்து we have to write it as 15C4 plus 15C4ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக அந்த ப்ராப்பர்ட்டி 4 யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி 4 என்ன படித்தோம், NCR plus NCR - 1 = n + 1 CR. அந்த ஃபார்முலா ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மொத்தமாக இருக்க ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா will get the RHS கிடச்சிரும். புரியுதாம்மா? இதுவும் ஈஸி தான், நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணலாம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். 35C5 plus summation R = 0 to 4 39 minus R C4 = 40C5. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இந்த சம் போட்டோம் இல்லையா, தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 4.48. சேம் இதே மாதிரி தான், இதே தான் டிட்டோ, பட் நமக்கு நம்பர் மட்டும்தான் மாறி இருக்குது. நீங்கள் போடலாம் இல்லையா, சேம் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணிகிட்டே வரணும். தட் இஸ் NCR plus NCR - 1 = n + 1 CR. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட வேண்டியதான். இதுவும் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் போட்டுடலாம் ரொம்பவே ஈஸியாக. ஓகேவா, அடுத்து இந்த 6th ஒன் பாருங்கள். 6th ஒன் வந்து இப்போ நம்ம கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் போட்டோமே, தட் இஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 4.50. சேம் அதே மாதிரி தான். ஓகேவா, ஸோ 5th ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n + 1 C8 = n - 3 P4 = 57/16ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதை ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா இட் இஸ் n + 1 C8 divided by n - 3 P4 = 57/16ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், ஸோ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் பி n + 1 factorial divided by 8 factorial into n + 1 minus 8 factorial வந்துடும். கீழே இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், இட் இஸ் n - 3 factorial divided by n - 3 minus 4 factorial வந்துடும். = 57/16. ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக எழுதுனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த n + 1 factorial எப்படி எழுதலாம், n + 1 into n into n - 1 into n - 2 into n - 3 factorial எழுதலாமா? ஓகேவா, டிவைடட் பை இது கீழே இது என்ன ஆகிடும், this will become as n - 7 factorial. இதை ரெசிப்ரோக்கலாக எழுதுனா என்ன வரும், you'll get this as n - 7 factorial divided by n - 3 factorial வருமா, which is equal to 57/16 into 8 factorial வந்துடும். ஓகேவா, இப்போ இதில் வந்து இந்த n - 7 factorial n - 7 factorial கேன்சல் பண்ணிடலாம். நம்ம இந்த n - 3 factorial n - 3 factorial கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மீதிங்க என்ன இருக்கும், n + 1 into n into n - 1 into n - 2 is equal to இது 57 divided by 16 into இந்த 8 factorial எப்படி எழுதலாம், 8 factorial can be written as 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ 8 2s are 16. இது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 57 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஸோ 57 ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா ப்ரைம் நம்பர் வர மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3 டேபிள்ஸில் ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. ஸோ 3 into 90 3 into 19 into 7 into 6 into 5 into 4 into 3 இல்லையா. ஸோ இப்போ இதில் எப்படி கம்பைன் பண்ணலாம், 19 ப்ரைம் நம்பர் அது அப்படியே வச்சுக்கோங்க. வேறு என்னெல்லாம் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த 19க்கு பக்கத்தில் வருதுன்னு பாருங்கள். ஸோ 7 3s are 21, 19க்கு பக்கத்தில் வருதா. அடுத்தது 5 4s are 20, 6 3s are 18. ஸோ எல்லாமே 19க்கு பக்கத்தில் வருதா. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், திஸ் கேன் பி ரிட்டன் as n + 1 into n into n - 1 into n - 2 is equal to. ஸோ இப்போ இது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், யூ ஹாவ் டு ரைட் இட் இன் த டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 21 into 20 into 19 into 18. ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா n is equal to 20 வந்துடும். புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா இது? ஓகே, அடுத்தது இந்த 7th சம் பாருங்கள். 7th one. ஸோ 7th one நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் 2n Cn
is equal to 2 power n into 1 into 3 into etc. up to 2n minus 1 divided by n factorial. ஸோ இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை போட்டிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம் நம்ம போட்டிருக்கோம். எங்கே போட்டோம்னா இதோ சேம் இதே சம் தான், இதே சம் ஃபார்மேட்டில் தான் வரும். அது எப்படின்றது நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நம்ம போடணும். சேம் இதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, the LHS given here is 2NCN இல்லையா. அப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன, எப்படி எழுதலாம், 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n factorial into 2n minus n factorial. அப்போ which is equal to 2n factorial divided by n factorial into n factorial. பாருங்க அதே சம் தான், ஒரு n factorial தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால தான் ஆன்சர்லேயே நமக்கு ஒரு n factorial எக்ஸ்ட்ரா வருது. தெரியுதா உங்களுக்கு? நமக்கு இங்கே கொஷினில் ஒரு n factorial எக்ஸ்ட்ரா வர்றதுனால நமக்கு அங்கே ஆன்சர்லேயும் ஒரு n factorial எக்ஸ்ட்ரா வருது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சேம் அந்த எக்ஸாம்பிள் சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். That is example number example number 4.24. example number 4.24 சேம் இதே தான். உங்களுக்கு கீழே இன்னொரு எக்ஸ்ட்ரா n ஃபேக்டோரியல் இருக்கும். இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும், அந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஓகேவா? சேம் இதே மாதிரி தான். ஸோ இதை ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடுறீங்களா? இதுவும் நம்ம எப்படி போடணும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட் டேர்ம்ஸ் தனியாக, ஈவன் டேர்ம்ஸ் தனியாக பிரிச்சுட்டு ஈவன் டேர்ம்ஸில் எல்லாம் ஒரு 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 power n ஆகிடும். ஸோ அந்த மீதி இருக்க டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 into 2 into 3 into up to n ஃபேக்டோரியல் ஆகிடும். ஸோ அந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்துடும். சேம் இதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இந்த சம்மும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 8th சம் பார்க்கலாம். ஸோ 8th one நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, prove that if 1 is less than or equal to or less than or equal to n, then n into n minus 1 c r minus 1 is equal to n minus r plus 1 n minus r plus 1 into n c r minus 1 ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ this is what we are going to prove. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this, இந்த 8th one எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 8th sum இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, to prove we are going to prove that n into n minus 1 c r minus 1 is equal to n minus r plus 1 into n c r minus 1. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆர் இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா, that is to prove. இதை இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த சி எல்லாம் ஒரு பக்கமும் இந்த இதெல்லாம் இந்த பக்கமும் எடுத்துகிட்டு போயிடும். தட் இஸ் n minus 1 c r minus 1 divided by n c r minus 1 is equal to n minus r plus 1 by n. இப்படி ப்ரூவ் பண்ணால் போதும் இல்லையா? இப்படி ப்ரூவ் பண்ணுறதும் ஒன்று தானே. அப்புறம் இப்படி ப்ரூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது கிடச்சிரும். ஓகேவா? இப்படி ப்ரூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் திஸ். ஸோ அதனால் இதை தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது நமக்கு ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக, அதனால் நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இதில் LHS எடுத்துக்குவோம். LHS என்னது, n minus 1 c r minus 1 divided by n c r minus 1. இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா என்ன, NCRக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், இஸ் n factorial by r factorial into n minus r factorial. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன வரும், n minus 1 factorial divided by r minus 1 factorial into n minus 1 minus r plus 1 minus of r minus 1 இல்லையா. ஸோ மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். டிவைடட் பை கீழே டினாமினேட்டரில் ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வரும், n ஃபேக்டோரியல் பை ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆஃப் ஆர் மைனஸ் 1. அப்போ n மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டோரியல்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். தட் இஸ் n minus 1 factorial divided by r minus 1 factorial. இப்போ இது மீது நமக்கு என்ன இருக்குது, n minus r factorial into இங்கே இதை ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். let us write this as a reciprocal. இந்த r minus 1 factorial அப்படியே எடுக்கும். இந்த n minus r plus 1 factorial n minus r plus 1 into n minus r factorial எழுதிக்கலாமா? using the formula n factorial is equal to n into n minus 1 factorial.
இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கோம். we are writing it like this, divided by இந்த n ஃபேக்டோரியல் n into n minus 1 ஃபேக்டோரியல் எழுதலாமா? ஸோ அப்போ இந்த n minus 1 ஃபேக்டோரியல் n minus 1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். r minus 1 ஃபேக்டோரியல் r minus 1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இந்த n minus r ஃபேக்டோரியல் n minus r ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன இருக்குது? n minus r plus 1 divided by n. அப்போ therefore from this நமக்கு என்ன தெரியுது? n minus 1 cr minus 1 divided by n cr minus 1 is equal to n minus r plus 1 by n ன்னு கிடச்சிருது. இப்போ cross multiply பண்ணோன்னா அப்போ n into n minus 1 cr minus 1 is equal to n minus r plus 1 into n cr minus 1 அப்படின்னு கிடச்சிருது. hence proof. இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஃபார்முலா அப்ளை பண்ணி ஜஸ்ட் இந்த 2 ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இந்த வேர்ட் ப்ராப்ளம்ஸும் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் யூ ஹவ் டு ரைட் த ஸ்டெப்ஸே எதுவும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. So example 4.51. A salad at a certain restaurant consists of 4 of following fruits: apple, banana, guava, pomegranate, grapes, papaya, pineapple. Find the total possible number of fruit salads. எத்தனை ஃப்ரூட் சாலட்ஸ் பண்ண முடியும்? ஓகேவா, ஒரு சாலடில் 4 ஃப்ரூட் தான் போடுவாங்களாம். ஆனால் மொத்தமாக எத்தனை ஃப்ரூட் இருக்குது அவங்க ஹோட்டலில்? 1 2 3 4 5 6 7 7 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ 7லேருந்து 4 ஃப்ரூட்ஸை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் 4.51. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 4 fruits from 7 fruits. So 7 fruitsலேருந்து 4 fruits எத்தனை விதமாக செலக்ட் பண்ணலாம்? It can be done in 7C4 ways. So 7C4ங்கிறது இங்கே 4ங்கிறது it is half than 7 இல்லையா? 7ஓட ஹாஃபை விட ஜாஸ்தியாக இருக்கா? 4ங்கிறது இந்த 7ஓட ஹாஃபை விட ஜாஸ்தியாக இருக்குது. 7ல் பாதி எவ்வளோ? 3.5. அதை விட ஜாஸ்தியாக இருக்குல்ல. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். NCR is equal to NCR minus 1. NCR is equal to NCR minus 1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும்? சரி, NCN minus R. NCR is equal to NCN minus R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த 7C4 7C3ன்னு எழுதிக்கலாமா? 7C 7 minus 4 which is equal to 7C3ன்னு வந்துடும். ஸோ 7C3 எப்படி எழுதலாம்? 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3. 7ல் ஆரம்பிக்கணும், ஒன்றா ரெடியூஸ் பண்ணிட்டே போகணும் அப் டு 3 டைம்ஸ் வரைக்கும். கீழே 1ல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் அப் டு 3 டைம்ஸ் வரைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 35. 7C4 போட்டிங்கனாலும் அதே தான் ஒரு 4 எக்ஸ்ட்ரா வந்து கேன்சல் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா when r is greater than half of n, when r is greater than half of n, அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். NCR is equal to NCN minus r, அந்த ஃபார்முலா அப்போ தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது ஒன்றுமே இல்லை, எல்லா சம்ஸுமே இவ்வளோதான், ஸ்டெப்ஸ் இவ்வளோதான் எழுதணும், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது எக்ஸாம்பிள் 4.52 பாருங்கள். A mathematics club has 15 members. In that 8 are girls. 6 of the members are to be selected for a competition and half of them should be girls. So 6 பேர் வந்து காம்படிஷனுக்கு செலக்ட் பண்ணோம், அதில் பாதி பேர் கேர்ள்ஸாக இருக்கணும். அப்போ 3 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ் இருக்கணும். In how many ways of these selections are possible? எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? இப்போ number of ways of selecting 3 girls from 8 girls. ஸோ அதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து வெறும் இதுதான். எக்ஸாம்பிள் 4.52. number of ways of selecting 3 girls from 8 girls. So 8 girlsலேருந்து 3 girls எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? It can be done in 8C3 வேஸில் செலக்ட் பண்ணலாம். So 8C3ங்கிறது it is 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3. So இதை simplify பண்ணால் என்ன வரும்? You will get it as 56 இல்லையா? ஸோ இது 56ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங்
3 boys from மீதி எத்தனை பாய்ஸ் இருக்காங்க 7 பாய்ஸ் ஏன்னா மொத்தம் 15 பேர்லையா அதில் 8 பேர் கேர்ள்ஸ்னால் இப்போ மீதி 7 பேர் பாய்ஸாக தானே இருக்கணும் ஸோ 3 பாய்ஸ் ஃப்ரம் 7 பாய்ஸ் எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம் இட் கேன் பி டன் இன் 7C 3 ways which is 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா which is equal to 35 வந்துடும் அப்போ therefore total number of selections or total number of ways of selecting 6 members. So in the 6 members select பண்ண எத்தனை ways இருக்கு 3 girls select பண்ணணும் and 3 boys select பண்ணணும் இல்லையா 3 girls and 3 boys but it can be done in 56 into 35 ways அப்போ which is equal to 1960 ways புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இது ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க in rating 20 brands of cars In rating 20 brands of cars, a car magazine picks first, second, third, fourth and fifth best brand. So 20 car brand லேருந்து first, second, third, fourth, fifth best brand first select பண்ணிடுது முதல் 20 கார் பிராண்டை வரிசையாக இருக்க வச்சு அதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட் பிராண்ட் செகண்ட் பெஸ்ட் பிராண்ட் தேர்ட் பெஸ்ட் பிராண்டுன்னு நமக்கு 5 வரைக்கும் செலக்ட் பண்ணிடுது அப்புறம் தென் 7 more as acceptable அப்புறம் மீதி இருக்க 15 கார்லேருந்து 7 கார்ஸை செலக்ட் பண்ணுறாங்க அப்போ இது மொத்தமாக எத்தனை வேஸில் செய்யலாம் இன் ஹவு மெனி வேஸ் இட் கேன் பி டன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ 20 கார்ஸ்லேருந்து 5 கார்ஸ் செலக்ட் பண்ண எத்தனை வேஸ் ஸோ இப்படி எழுதணும் நீங்கள் ஸ்டெப்ஸ் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 5 cars from or 5 brands from 20 brands is equal to 20C5 அடுத்த number of ways of selecting இப்போ மீதி எவ்வளோ இருக்கு remaining 7 cars from 7 brands from remaining 15 brands ஏன்னா 20 பிராண்ட்லேருந்து 5 பிராண்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்ல ஃபஸ்ட்டு 5 பிராண்டுக்கு இப்போ மீதி நம்ம கையில் எத்தனை பிராண்ட் இருக்குது 15 பிராண்டு தான் இருக்குது அதில் 7 பிராண்டை எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம் ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 7 brands from remaining 15 brands which is equal to 15C7 so therefore total number of ways is equal to 20P5 ஓகே இங்கே வந்து ஏன் P யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு அவங்க அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா ஸோ செலக்ட் பண்ண அந்த 5 பிராண்டையும் தே ஹாவ் டு அரேஞ்ச் இட் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் செலக்ட் பண்ண நமக்கு எத்தனை வேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு ஒரு கார் செலக்ட் பண்ண we have 20 ways செகண்ட் பிளேஸ்க்கு we have 19 ways ஸோ அது மாதிரி 5மே செலக்ட் பண்ணோம் இல்லையா அப்போது இதில் வந்து செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட் ஒனில் செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் செகண்ட் ஒனில் வெறும் செலெக்ஷன் மட்டும்தான் புரியுதாமா செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வர இடத்துல நம்ம பெர்முட்டேஷன் கண்டுபிடிக்கணும் வேற வெறும் செலெக்ஷன் மட்டும் வர இடத்துல காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால தான் இதுக்கு 20P5 போட்டிருக்காங்க தட் இஸ் இதில் அந்த ஃபஸ்ட்டு 5 பிராண்டை செலக்ட் பண்ணி அரேஞ்சும் பண்ணணும் we need to arrange it ஸோ அதனால ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது தேர்ட் இதுன்னு அரேஞ்ச் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால தான் இது 20P5 அண்ட் மீதி இருக்க 7 வந்து இட் இஸ் அக்செப்டபிள் சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு வந்து வெறும் செலெக்ஷன் மட்டும் போதும் இட் கேன் பி டன் இன் 15C7 ways புரிஞ்சுதாம்மா இது புரிஞ்சுதா இது ஓகே ஸோ இது அது மாதிரி ஸ்டெப்ஸ் எழுதிடுங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க from a class of 25 students 10 students are to be chosen for an excursion party ஸோ ஒரு எக்ஸ்கர்ஷன் பார்ட்டிக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் மொத்தம் இருக்க 25 ஸ்டூடெண்ட்ஸில் there are 4 students who decide that either all of them will join or none of them will join ஸோ ஒன்று வந்தால் 4 பேருமே வருவோம் இல்லைன்னா 4 பேருமே வரமாட்டோம் அதுதான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் 4 பேருமே வருவோம் இல்லைன்னா 4 பேருமே வரமாட்டோம் in how many ways the excursion party be chosen எத்தனை விதமாக இதை சூஸ் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் தானே டிசைட் பண்ணுறாங்க ஒன்று வந்தால் 4 பேருமே வருவோம் இல்லைன்னா வரமாட்டோன்னு இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம இந்த 4 பேருமே வரதை இமேஜின் பண்ணிப்போம் ஓகேவா இந்த 4 பேருமே வராங்க எக்ஸ்கர்ஷனுக்கு ஸோ அப்போ வராங்கன்னா அப்போ மீதி எத்தனை ஸ்டூடெண்ட் இப்போ கன்ஃபார்ம் இந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இப்போ மீதி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 21 அதுலேருந்து மீதி எத்தனை பேர் செலக்ட் பண்ணால் போதும் மீதி 6 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணால் போதும் இல்லையா ஆல்ரெடி 4 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஸோ அப்போ தேர்ஃபோர் நமக்கு மீதி இருக்கிறது எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம் அப்போ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரிமைனிங் 21 ஸ்டூடெண்ட்ஸ் is equal to 21C6 வேஸில் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த 4 ஸ்டூடெண்ட்டும் வராங்கன்னு இமேஜின் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு கேஸில் that is example 4.54
So if 4 students join the party, so அந்த excursion party the 4 students join பண்ணாங்கன்னா, then number of ways of selecting remaining 6 students from remaining 21 students. So in the remaining 6 students remaining 21 students எத்தனை waysல select பண்ணலாம்? 21C6 waysல select பண்ணலாம். It can be done in 21C6 ways. இப்போ suppose இந்த 4 student வரல, if 4 students do not join, so இவங்க join பண்ணலைன்னா அப்போ நம்ம எப்படி select பண்ணணும்? Number of ways of selecting 10 students from 25 students. 10 students ஐயுமே 25 studentsல நம்ம select பண்ணணும் இல்லையா? 10 students ஐயுமே we have to, sorry 10 students ஐயுமே 21 studentsல இருந்து select பண்ணணும். ஏன்னா இவங்க 4 பேர் தான் வரலையே, இப்போ இவங்க 4 பேரை விட்டுட்டு இந்த 21 studentsல இருந்து we have to select all the 10 students. So it can be done in 21C10 ways. புரியுதாமா? So steps in my எழுதணும். Number of ways of, இவங்க 4 பேரை விட்டுறணும், இவங்க ஜாயின் பண்ணலைன்னா இவங்க 4 பேரை விட்டுறணும். இப்போ மீதி 21 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அதுலேருந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரிமைனிங் 21 ஸ்டூடெண்ட்ஸ் is equal to 21C10. அப்போ therefore the total number of ways, either this case is possible or this case is possible இல்லையா? either this case, நீ ஒன்று இந்த 4 ஸ்டூடெண்ட் வரலாம் or வராமையும் போகலாம். ஸோ either ஆறும் போது என்ன பண்ணணும்? we have to add the total number of cases. So therefore the total number of cases is equal to 21C6 plus 21C10 அப்படின்னு எழுதிட வேண்டியதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A box of 1 dozen apple contains rotten apple. A rotten apple. So ஒரு dozen apple ஒரு rotten apple இருக்கு. That is 12 apples-ல நமக்கு ஒரு apple rotten-ஆ இருக்கு, அழுகி இருக்கு. If we are choosing 3 apples simultaneously, 3 apples எடுக்கிறோம் simultaneous-ஆ, in how many ways one can get only good apples? So good apples வரதுக்கு எத்தனை ways இருக்கு? In how many ways நமக்கு good apples வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் இருக்க 12 ஆப்பிள்ஸ்லேருந்து நமக்கு 3 ஆப்பிள்ஸ் செலக்ட் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? 12C3 வேஸ் இருக்குது. ஓகேவா? பட் அதில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த 3 ஆப்பிள் வந்து 3மே குட் ஆப்பிள்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு அந்த ஒரு ராட்டன் ஆப்பிளை விட்டுட்டோன்னா மீதி 11 குட் ஆப்பிள்ஸ் இருக்குது. ஸோ அப்போ குட் ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்குது? 11 குட் ஆப்பிள்ஸ் இருக்குது. அதிலிருந்து we need to select 3 ஆப்பிள்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை டைரெக்டாக இப்படியே போட்டுடலாமா? இவங்க புக்கில் சுற்றி வளைச்சி போட்டிருக்காங்க, இது தேவையில்லை, இவ்வளோ தூரம் இப்படி போடணுங்கிற அவசியம் இல்லை. டைரெக்டாக யூ கேன் டூ இட் லைக் திஸ். இந்த மாதிரி போடலாம். எப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக 12 ஆப்பிள்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ராட்டன் ஆப்பிள் இருக்குல்ல, நம்ம எடுக்கிற 3 ஆப்பிள் வந்து குட் ஆப்பிளாக இருக்கணும். 3மே குட் ஆப்பிளாக இருக்கணும், ராட்டன் ஆப்பிள் வரக்கூடாது இல்லையா? அதான கண்டிஷன். அப்போ இந்த ஒரு ராட்டன் ஆப்பிளை விட்டுட்டோம்னா மீதி எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 11 ஆப்பிள்ஸ் இருக்கும். அந்த 11 குட் ஆப்பிள்லேருந்து 3 குட் ஆப்பிளை எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 11C3 வேஸ் அப்படின்னு போட்டுடலாம். இது ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம், இவ்வளோ தூரம் பெருசாக போடணுங்கிற அவசியம் இல்லை. இட் கேன் பி டன் லைக் திஸ். இது ரொம்ப ஈஸியாக இப்படி போடலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 4.55. ஸோ இதை வந்து we can do it like this. இப்போ number of ways of selecting 3 good apples from remaining 11 good apples. So 11 good apples-லேருந்து 3 good apple எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? It can be done in 11C3 வேஸில் செலக்ட் பண்ணலாம் இல்லையா? It can be done in 11C3 ways. அப்போ it is 11 into 10 into 9 divided by 1 into 2 into 3. So இதை simplify பண்ணிங்கன்னா we'll get this as 3 times and then இது வந்து 5 times. So அப்போ it is going to be, இதை multiply பண்ணிங்கன்னா
15 into 11. So 15 into 11 பண்ணோன்னா we'll get it as 165. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது மாதிரி டைரெக்டாக இப்படி ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். புக்கில் வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் செலெக்ஷன்லேருந்து அந்த ஒரு பேட் ஆப்பிள் வரதுக்கான பாசிபிலிட்டியெல்லாம் எடுத்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, டைரெக்டாக இப்படி போட்டுடலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூ கேன் டூ இட் இன் திஸ் மெத்தட். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். An exam paper contains 8 questions. ஒரு கொஷின் பேப்பரில் 8 questions இருக்குது. 4 in part A, 4 in part B. Part A ல 4 question, part B ல 4 question இருக்குது. An examiner are required to answer 5 questions. 5 question answer பண்ணணும். In how many ways can this be done if there are no restrictions of choosing the number of questions in either parts? இந்த ரெண்டு பார்ட்லேருந்து எத்தனை கொஷின் வேணாலும் செலக்ட் பண்ணி நீ எழுதிக்கலாம் அப்படின்னும் போது அப்போ எத்தனை வேஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் டோட்டலாக 8 கொஷின்ஸ் இருக்குது. 8 கொஷின்ஸ்லேருந்து 5 கொஷின்ஸ் எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 8C5 ways. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 2 questions from part A should be answered. ஸோ 2 கொஷினாவது part Aலேருந்து ஆன்சர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.56. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் என்னது? நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களே, அதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இப்போ therefore number of ways of answering 5 questions from 8 questions. ஸோ 8 கொஷின்லேருந்து 5 கொஷின் ஆன்சர் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? 8C5 வேஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், R is greater than half of Nலையா? Nல பாதி எவ்வளோ? 4. 4 விட இது ஜாஸ்தியாக இருக்கா? அப்போ we have to use this formula, that is NCR is equal to NCN minus R. So அப்போ 8C5 is equal to 8C8 minus 5. 8 minus 5 is 3. அப்போ therefore 8C3ன்னு எழுதலாம் இதை. So 8C3 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? It is 8 into 7 into 6 divided by 1 into 2 into 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we'll get it as 56. அப்போ therefore எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் 56 வேஸில் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்லீஸ்ட் 2 questions from part A. At least 2 questions from part A ஆன்சர் பண்ணணும். இதான செகண்ட் பார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம இப்படி டிஸ்கஸ் பண்ணணும். பார்ட் ஏ, இந்த பார்ட் பி. பார்ட் ஏல எத்தனை கொஷின் இருக்குது? 4 கொஷின். பார்ட் பியில் 4 கொஷின் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை கொஷின் எழுதணும்? 5 கொஷின் எழுதணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் ஏலேருந்து நமக்கு 2 கொஷின்ஸாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் ஏலேருந்து 2 கொஷின்ஸாவது செலக்ட் பண்ணணுன்றாங்க. அப்போ பார்ட் ஏல மினிமம் 2 கொஷினாக செலக்ட் பண்ணணும். இப்போ பார்ட் ஏல 2 செலக்ட் பண்ணிங்கன்னா மீதி எத்தனை கொஷின் பார்ட் பியில் செலக்ட் பண்ணணும்? 3 செலக்ட் பண்ணணும். அப்போ தான் டோட்டல் வந்து நமக்கு 5 வரும் இல்லையா? டோட்டல் அப்போ தான் 5 வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் இந்த காம்பினேஷன்ஸும் நம்ம இது எழுதலாம். நம்பர் ஆஃப் செலெக்ஷன். ஸோ அப்போ பார்ட் ஏ இந்த 4 கொஷின்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் செலக்ட் பண்ண எத்தனை வேஸ் இருக்குது? இட் கேன் பி டன் இன் 4C2 வேஸ். அண்ட் பார்ட் பிலேருந்து 3 கொஷின்ஸ் செலக்ட் பண்ணணும். 4 கொஷின்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் 4C3 வேஸ். ஓகேவா? அடுத்தது இப்படி செலக்ட் பண்ணலாம். ஆர் பார்ட் ஏலேருந்து 3 கொஷின்ஸும் பார்ட் பிலேருந்து 2 கொஷின்ஸும் செலக்ட் பண்ணலாம் இல்லையா? பார்ட் ஏல 3, ஏன்னா அட்லீஸ்ட்னா மினிமம் 2ஆவது செலக்ட் பண்ணணும். அப்போ 3 கூட செலக்ட் பண்ணிக்கலாம்ல பார்ட் ஏல. இதில் 3, இதில் 2 செலக்ட் பண்ணலாம் இல்லையா? டோட்டல் 5. அப்போ இதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4ல் 3 செலக்ட் பண்ண 4C3 அண்ட் 4ல் 2 செலக்ட் பண்ண 4C2. ஓகேவா? அடுத்தது 4 கொஷின்ஸுமே பார்ட் ஏலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம்ல. 4 கொஷின்ஸுமே, ஏன்னா நமக்கு மினிமம் 2 செலக்ட் பண்ணணுங்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்ட் ஏலேருந்து 2 செலக்ட் பண்ணலாம், 3 செலக்ட் பண்ணலாம், அல்லது 4மே செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட் பிலேருந்து 1 செலக்ட் பண்ணலாம். இப்படியும் நீங்கள் பண்ணலாம் இல்லையா? ஸோ டோட்டல் 5. ஸோ அப்போ இதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? 4C4 into 4C1. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் எத்தனைன்னு பார்க்கலாம். ஸோ 4C2 உங்களுக்கு என்ன வரும்? வாட் வில் பி 4C2? 4C2 வந்து இட் இஸ் 4 into 3 divided by 1 into 2. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6ன்னு வந்துடும். இன்ட்டு 4C3. 4C3ங்கிறது இட் இஸ் 4 into, ஆக்சுவலாக 4C3 இஸ் சேம் அஸ் 4C1. ஏன்னா இந்த R இஸ் கிரேட்டர் தேன் half of N. Nல பாதி எவ்வளோ? 2.
ஸோ அப்போ திருப்பி நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். NCR is equal to NCN minus R. இப்போ 4C3 can be written as 4C4 minus 3, which is 4C1 ன்னு எழுதலாம். 4C1 is 4. ஓகேவா? ஸோ 6 into 4 நமக்கு 24ன்னு வந்துடும். ஸோ அப்போ இதுவும் 24, இதுவும் 24, இதுவும் அதே தானே. இப்போ இதுவும் 24 தான் வரும். இது வந்து 4C4 வந்து 1, 4C1 வந்து 4. ஸோ அப்போ இது 1 into 4 4ன்னு வந்துடும். அப்போ therefore the total number of ways or total number of selections so total number of selections பண்ண என்ன பண்ணணும்? Either this case is possible or this case is possible or this case is possible. So either or ன்னு சொல்லும்போது we need to add everything. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? அப்போ you'll get it as 52. So அப்போ total number of cases is or total number of selections that can be done is 52. 52 selections பண்ணலாம். புரியுதாம்மா? இதுமாதிரி அட்லீஸ்ட்டுன்னு கொடுத்தா இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு தான் பண்ணணும். யூ ஹாவ் டு டூ இட் லைக் திஸ். இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு தான் போடணும். புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. அவுட் ஆஃப் 7 கான்சனன்ட்ஸ், அவுட் ஆஃப் 7 கான்சனன்ட்ஸ் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சம்மும் வந்து பெர்முட்டேஷனும் காம்பினேஷனும் கலந்த மாதிரி போடுது. அதாவது எப்படின்னா முதல் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணுறது இந்த ரெண்டு சம்மும். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமான சம்மு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அவுட் ஆஃப் 7 கான்சனன்ட்ஸ் அண்ட் 4 vowels. ஸோ 7 கான்சனன்ட்ஸ் அண்ட் 4 vowelsல how many strings of 3 consonants and 2 vowels can be formed? எத்தனை வேர்ட்ஸ் வந்து 3 கான்சனன்ட்ஸும் 2 vowelsம் இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 7 கான்சனன்ட்ஸ்லேருந்து 3 கான்சனன்ட்ஸ் எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 7C3 ways. And then 4 vowelsலேருந்து 2 vowels எத்தனை வேஸில் செலக்ட் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 4C2 ways. ஓகேவா? இப்போ நமக்கு இது ரெண்டும் சேர்ந்து 5 letters ஆகிடுது. இந்த 5 letters அரேஞ்ச் பண்ணலாம்ல, ஏன்னா அப்போ தானே வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 5 letters எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம்? இட் கேன் பி டன் இன் 5 factorial ways. அப்போ therefore the total number of ways is equal to 7C3 into 4C2 into 5 factorial, which is equal to 25,200. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டெப்ஸ் இப்படி எழுதணும். நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் செலக்டிங் 3 consonants out of 7 consonants and 2 vowels out of 4 vowels is equal to அப்படின்னு போட்டு இது எழுதணும். அண்டுன்றதுனால மல்டிப்ளை பண்ணிடணும். Now number of ways of arranging those 5 letters is equal to 5 factorial ways. அப்போ therefore the total number of ways is equal to போட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து ஆக்சுவலாக ஓகே, இந்த சம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இந்த மீது 2 எக்ஸாம்பிள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.59. இஃப் அ செட் ஆஃப் m parallel lines intersect another set of n parallel lines. ஓகேவா? m parallel lines n parallel lines intersect பண்ணுச்சுன்னா not parallel to the lines in the first set. ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பேரலாக இல்லாத லைன்ஸ். Then find number of parallelograms that is formed in this lattice structure. இதில் எத்தனை parallelograms ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ சப்போஸ் ஒரு 3 பேரலல் லைன் இருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். 3 பேரலல் லைன் இப்படி இருக்குது, இன்னும் 3 பேரலல் லைன் இப்படி இருக்குது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு பேரலோகிராம் ஃபார்ம் ஆகுதா? இதோ இது ஒரு பேரலோகிராம், இது ஒரு பேரலோகிராம், இது ஒரு பேரலோகிராம். எத்தனை பேரலோகிராம் ஃபார்ம் ஆகுது? நிறைய ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதுமாதிரி எத்தனை ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 வெர்டிக்கல் லைனும் 2 ஹரிசாண்டல் லைனும் வேணுமா? இல்லையா? ஒரு பேரலோகிராமுக்கு ஆக்சுவலாக 2 இந்த கிராஸ் லைனும் 2 இந்த கிராஸ் லைனும் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பேரலோகிராமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த m லைன்ஸ்லேருந்து 2 லைன் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் ஒரு பேரலோகிராம். அண்ட் இந்த n லைன்ஸ்லேருந்து 2 லைன் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ therefore the number of parallelograms that can be formed is mc2 into nc2. பாருங்கள், number of ways of selecting 2 lines from m lines is equal to mc2. Number of ways of selecting 2 lines from n lines is equal to nc2. அப்போ therefore number of ways of forming one parallelogram form பண்ணுறதுக்கு நமக்கு இது ரெண்டும் வேணும். அப்போ உங்களுக்கு இதில் எத்தனை parallelograms ஃபார்ம் பண்ணலாம்? mc2 into nc2 ways. ஓகேவா? mc2 into nc2 parallelograms ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நான் போட்ட மாதிரி 3 parallel lines இருந்துச்சுன்னா இப்போ இதில் எத்தனை parallelogram ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 3c2 into 3c2. ஸோ 3c2ங்கிறது it is same as 3c1.
இல்லையா? அப்போ 3 into 3 is equal to 9 parallelograms ஃபார்ம் பண்ணலாம். இதில் 9 parallelograms ஃபார்ம் பண்ணலாம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஒன் பாருங்க. How many diagonals are there? How many diagonals are there in a polygon with n sides? n sides polygonல எத்தனை diagonals இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு diagonalங்கிறது என்ன? ரெண்டு சைடை ஜாயின் பண்ணா ரெண்டு சைடை ஜாயின் பண்ணால் வரக்கூடியது தான் diagonal. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த மாதிரி ஒரு பென்டகன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஒரு பாலிகன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை ஒரு டயகனல்னு சொல்லுவோம், இதை ஒரு டயகனல் சொல்லுவோம். இந்த ஒரு சைடு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆனால் இது வந்து டயகனல் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் சைட்ஸ் ஆஃப் த பாலிகன் ஆகிடும். ஓகேவா? அப்போ ஒரு பாலிகனில் வந்து சைட்ஸை தவிர மீதி இருக்க இந்த வேர்டிசஸை பக்கத்தில் இருக்க ஆல்டர்னேட்டிவ் அந்த அட்ஜசன்ட் சைட்ஸோடு நம்ம ஜாயின் பண்ணோன்னா மீதி இருக்க சைட்ஸோடு ஜாயின் பண்ணோம், வேர்டிசஸோடு ஜாயின் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 5 இது இருக்குல்லையா, 5 சைடட் ஃபிகர், இதில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிடைக்கும். அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அப்போ யூல் கெட் த நம்பர் ஆஃப் டயகனல்ஸ். டயகனல்ஸ் எத்தனையோ அது கிடச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சைடட் ஃபிகர் எடுத்துக்கோங்க. 4 சைடட் ஃபிகர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தை தான் நம்ம டயகனல் சொல்லுவோம், வேற இதெல்லாம் நம்ம டயகனல் சொல்ல மாட்டோம். இப்போ மொத்தம் இருக்கிறது 4 வெர்டிசஸ். இந்த 4 வெர்டிசஸ்லேருந்து ரெண்டாக ஜாயின் பண்ணால் என்ன வரும்? 4c2 வரும். 4c2 என்ன வரும்? வாட் இஸ் 4c2? இஸ் 4 into 3 divided by 1 into 2 இல்லையா? அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 6 வரும். ஆனால் இதில் 4 வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ், ஏன்னா இதில் ரெண்டாக ஜாயின் பண்ணும்போது இந்த 4 சைட்ஸ் வந்து இந்த சைட்ஸும் சேர்ந்து வருது இல்லையா இதில். ஸோ அப்போ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும் இல்லையா? அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சைட்ஸையும் we have to subtract it. ஸோ அப்போ 6 minus 4 which is equal to 2 diagonals. அதுமாதிரி இந்த பென்டகனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சைடட் ஃபிகருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5c2 minus 5 பண்ணிங்கன்னா you'll get the number of diagonals. ஸோ 5c2ங்கிறது என்ன வரும்? It is 5 into 4 divided by 1 into 2. இப்போ which is 10. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times 10. ஸோ 10 minus 5 which is 5 diagonals வரும். இந்த பென்டகனுக்கு வந்து நமக்கு மொத்தம் 5 diagonals வரும். you'll get 5 diagonals. புரிஞ்சுதாமா? சரி இது வரும், this one. ஸோ இந்த ஸ்டார் ஷேப்பில் 5 diagonals வரும். 1 2 3 4 5. ஸோ அப்போ therefore the number of diagonals that can be formed for an n-sided polygon, இது டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். the number of diagonals that can be formed for an n-sided polygon is nc2 minus n. nc2 minus n. அதை தான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்காங்க. புரியுதா? புரிஞ்சுதாங்க? இது டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். the number of diagonals that can be formed is nc2 minus n. ஏன்னா nc2 ரெண்டாக எடுத்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வேர்டிசஸும் சேர்ந்து வரும். அந்த நம்பர் ஆஃப் வேர்டிசஸை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you'll get the number of diagonals. இப்போ இது டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்ட் இஸ் nc2 minus n போட்டுட்டு இது சிம்பிளிஃபை பண்ணிடலாம். புரிஞ்சுதாமா? ஓகே, இன்னைக்கு இது வரைக்கும் போதும், மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.